சௌந்தர்யா, அன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்? இன்னைக்கு எலுமிச்சம்பழத்தை பத்தி தான் பார்க்க போறோம். எலுமிச்சம்பழமா? ஆமா, அதுல வந்து புளிப்பு இருக்குன்னு எல்லாரும் பயப்படுறாங்க. ஆனா அதுல நிறைய நன்மைகள் இருக்கு, நான் சொல்ல போறேன். எலுமிச்சம்பழம் எடுக்கிறனால விட்டமின் சி, ஆன்டி ஆக்சைடு சத்துக்கள் நிறைய அதுல நிறைஞ்சிருக்கு. அதே மாதிரி தொண்டை வலின்னு சொல்றோம்ல, அந்த டைம் வந்துட்டு அதிகமா எலுமிச்சம்பழம் ஜூஸ் எடுத்துக்கிட்டோம்னா சரி பண்ணி கொடுக்கும். அதுக்கப்புறம் சிறுநீரல்ல வந்து ஏதாவது கற்கள் இருக்கு, ஏதாவது நோய் இருக்கு அப்படின்னா அதையும் சரி பண்ணி கொடுக்கும். இது வந்து இப்ப எடை வந்து வெயிட் போட்டிருக்கதா சொல்றாங்களா, காலையில வெறும் வயசுல வந்து எலுமிச்சம்பழ ஜூஸை வந்து வெந்நீர்ல எடுத்துக்கிட்டாங்கன்னா வெயிட் நல்லாவே குறையும். செரிமான தன்மைக்கு உதவும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா கூடும். சக்கரை நோய் இருக்கிறவங்க இதை தொடர்ந்து எடுக்கிறப்ப வந்து சக்கரை நோய் அளவை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிறோம். எந்த ஒரு பிரச்சனையும் இதுல இருக்கவே இருக்காது. அதே மாதிரி எலுமிச்சம்பழம் தொடர்ந்து எடுக்கிறனால இளமையா தோன்றுவாங்க. இந்த வயசாகிறாங்களே அப்ப வந்து கொஞ்சம் பாலிஷா பலன்னு ஆவாங்க. அப்ப நீங்க அப்படிதான் இருப்பீங்க, அப்படிதான் செய்றீங்க லைஃப்ல. நான் நீ தான் செய்ய போறேன், அதனால உங்களுக்கு சொல்லிட்டு நான் கிளம்புறேன். ஸோ அதனால நம்ம சேர்ந்து எடுத்து நீ எல்லாமே பண்ணுவோம். நம்ம குடிக்க நம்ம உடம்புல இருக்க நச்சுத்தன்மையெல்லாம் வெளியேற்றும். இப்போ எலுமிச்சம்பழத்துல வந்துட்டு புளிப்பு இருக்குன்னு யாரும் அவாய்ட் பண்ண வேணாம். அதை முடிஞ்ச அளவுக்கு நல்ல விதமா எடுத்துக்கோங்க, நீராவும் எடுத்துக்கோங்க. கண்டிப்பா.